ஐயா வணக்கம். நலமாக இருக்கீங்களா? இந்த செடி ஞாபகம் இருக்குதுங்களா? நீங்களும் உங்கள் துணைவியாரும் அன்போடு கொடுத்த இந்த செடி, இதை ஒரு வாரம் அங்கே வச்சுருந்து அதுக்கப்புறம் ட்ரெயினில் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து வச்சு தண்ணியை ஊற்றி ஊற்றி எப்படா பூக்குன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது மொட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இன்றைக்கி பூக்கும் நாளைக்கு பூக்குன்னு பார்த்து இன்றைக்கி தான் பூத்துருக்கு நல்ல அழகா. இதுதாங்க நம்ம தோட்டம். பாருங்கள், இந்த காணொளி உங்களுக்காகத்தான். இந்த மரம் உங்களுக்கு தெரியும், இது வாதாம் மரம். இது அழகாக இருக்கும். இது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது, பேய் மிரட்டி, மருதாணி, துளசி, வெண்டைக்காய் செடி, வாழைக்கன்று, இது வந்து கல்வாழை. நம்ம அங்கேருந்து இல்லையா உங்களுக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, கொடி வகைகள். இது வந்து இது நம்ம என்ன செடி, இது பேர் மறந்துட்டு நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி இது ஒரு மாமரம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வீட்டு வாசல். இங்கே எய்த்தாப்புலேயே உங்களுக்கு ஒரு நுணாமரம், நோனி மரம் இருக்குது. ஸோ இதான் வீடு, நம்ம வீடு. இங்கே பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது. இங்கே இந்த கிழங்கு வகை வாய்க்காலில் இருக்க கிழங்கு இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, கொய்யா இருக்குது, வாழை, மாதுளை, சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வேலி ஓரத்தில் ஒரு தானாக முளைச்ச மரம் இருக்குது, கொடுக்காப்புளி. உங்களுக்கு தெரியும், கொடுக்காப்புளிக்காய். ஸோ அப்படியே இது லெஃப்ட் சைடில் இருக்கும், வீட்டுக்கு லெஃப்டில் சின்ன தோட்டம். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்கே நர்சரி மாதிரி, இங்கே செடிகள்லாம் விதைகள்லாம் போட்டு மாற்றுறதுக்கு. சின்ன நெல்லிக்காய் இருக்குது. நிறைய நம்ம வல்லாரையெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம பலாச்செடி, மாப்பழா வாழை 3 இருக்குது. சீத்தா அங்கேயும் அந்த ஓரத்துலேயும் ஒன்று இருக்குது. நிறைய இடத்துல சீத்தா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, சின்ன சின்ன விதைகள்லாம் போட்டு முளைச்சி வந்திருக்கு. வெத்தலைவள்ளி கிழங்கு. அப்புறம் இந்த பெருசாக போகிறது வந்து ஏரியல் பொட்டாட்டோ, கொடி உருளை சொல்லிட்டு அது. இங்கே ஒரு பெரிய கருவேப்பிலை செடி. இதுதான் இப்போ ஏகப்பட்ட காய் காய்ச்சிது. இப்போது அற்புதமான சுவையில் கொய்யா, வேப்பமரம், இதெல்லாம் குட்டி குட்டி செடிகள். ஆமணுக்கு செடி இருக்குது, காய்க்க போகுது. வேப்பமரம். இந்த செடி ஞாபகம் இருக்குங்களா? இது அன்னாசி இருக்குது, இது முருங்கை செடி இருக்குது, அவரைக்காய் கொடி இருக்குது. இது வந்து சோளம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சோளம் தான் இருக்கும். இவர் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வீட்டில் வச்சுருந்தாங்களே, அந்த சாக்கில் வச்சுருந்தோமே, புதுசாக ஒரு இலை விட ஆரம்பிச்சு பாருங்கள். ஸோ இது உயிர் இருக்குது, தப்பிச்சிடுச்சு. நான் கொஞ்சம் டவுட்டு தான் நினச்சேன். ஏன்னா ஒரு 2 மாதம் தண்ணி ஊற்றாமலே இருந்தது. எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த உயிர்வேலிக்காக ஒரு சில பூசண மரம் அது இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு தென்னஞ்செடி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் மீன் வளர்க்குற வாய்க்கால் மாரி இருக்குது. இங்கே ஒரு டெர்மினாலியா மரம், வாழைக்கன்று, இதெல்லாம் இப்போ உட்காந்துட்டு நான் பண்ணுவேன். அதாவது காலையில் வந்தேன்னா தோட்டத்துக்கு ஒரு 4 மணி நேரம், 7லேருந்து 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட வேண்டியது. மறுபடியும் 3-4 மணிக்கு ஏஞ்சி மறுபடியும் தோட்ட வேலை தான். ஸோ அற்புதமான வாழ்க்கை. ஸோ இந்த தற்சார்பு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு இயற்கை வாழ்க்கைக்கு தான் மனசு பிடிக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்துடுது அப்பப்போ. இங்கே ஒரு பெரிய சீத்தா இருக்குது பாருங்கள். நிறைய கொய்யா இருக்கும், சீத்தா இருக்கும். நாவல் மரம் ஒன்று வச்சுருக்கோம் பெருசாக. இது உதய மரம், முருங்கைக்கீரை. இது வந்து பஞ்சு மரம் இருக்குது. இது எலுமிச்சங்கன்று இருக்குது. நல்ல இது ஒரு நல்ல வெரைட்டி கொய்யாக்காய். இது இப்போ தான் முதல் தடவை காய்க்குது. அதனால் இவ்வளோ பெருசாக பெரும் காய்க்குது. இல்லை பெரிய வெரைட்டி. இது சிகப்பு கொய்யாவும் இருக்குது. நல்லா அற்புதமாக காற்றடிக்கும். இங்கே சித்தரத்தைங்கிற ஒரு மூலிகை இருக்குது, மாஞ்செடி இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி கூட ஒரு பாதை ஏற்கனவே பண்ணதில் செடிலாம் முளைச்சிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த இடத்த சுத்தம் பண்ணுறது தான் நம்ம வேலை.
தண்ணி தானாக போகிற மாதிரி எல்லாத்துக்கும். பலாச்செடி இருக்குது, அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, ஆமணக்கு, ஆடாதொடா, தூங்குமூஞ்சி மரம், இது ஒரு செவ்வாழை இங்கே இருக்குது, பப்பாளி வச்சுருக்கோம். அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்கள், பெருசாகிடுச்சு ஓரளவு. இங்கே வந்து நம்ம வாழை வந்து தார் போட்டிருக்கு, அழகான ரஸ்தாளி இது. இங்கே ஒரு மாஞ்செடி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு 10 சென்ட்டுங்க. அது இந்த 10 சென்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் வளர்த்துக்கிட்டு வர்றேன். வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வளர்க்கணுன்னு முயற்சி பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்கள் தோட்டம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பக்கம் நான் ஓடி வந்தது. அங்கே 4 சோத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் இங்கே ஃப்ரீயாக காத்தோட்டமாக மகிழ்ச்சியாக இந்த இயற்கை வாழ்வில் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இதுதாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து முழுமையாக இங்கே வர்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுருக்கேன். அதாவது தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நாமளே பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. அதனால தான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நாள் ஒரு வாரம்னு வந்துடுது. இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு மாதம் ஆகிடுச்சு. நான் EB பில்லு கட்டணும். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணிட்டு வரேன். இதுதாங்கய்யா மகிழ்ச்சி. உங்களோட நம்ம தோட்டத்தையும் வீட்டையும் பயிர்களையும் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வர 1ஆம் தேதி வந்துடுவோங்கய்யா. வந்துட்டு நம்ம நேரில் பேசிப்போம். வேறு ஒன்றுமில்லை. மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே நம்ம நிறைவு செய்யலாம். தாங்கள் அன்போடு கொடுத்த அரளிச்செடி, பூச்செடி அழகாக வீட்டுக்கு எய்த்தாப்புல வச்சாச்சு அற்புதமாக.